ஹாய் கைஸ், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் எப்படி எடுக்கணும், என்ன டாபிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது தேர்ட் பார்ட்டில் வந்து பீட் இந்தியா சட்டம் வந்து அப்போ இங்கிலாந்து பிரதமராக வந்து இளைய பிட் அப்படி இளைய பிட் என்பவர் தான். அதனால தான் இது பிட் இந்தியா சட்டம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்போ வந்து அவர் ஒரு வரைவு மசோதா ஒன்றினை வந்து தயார் பண்ணியிருப்பார் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து. அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். இது பிட் இந்தியா சட்டமாக சொல்கிறாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்க குறைபாடுகளை நீக்குவதற்காக தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இதோடைய முக்கிய நோக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் சிறந்த அரசாங்கத்தை தோற்றுவிப்பதும் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிப்பது தான் இதோட முக்கியமான நோக்கம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சட்டத்தோட சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 6 உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது சொல்கிறாங்க. இந்த உறுப்பினர்களை இங்கிலாந்து அரசால் நியமிக்கப்பட்டது சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஒழுங்குமுறை சட்டத்தில் வந்து குழு பார்த்தோம், ஆலோசனை குழு சொல்லிட்டு. இப்போ கட்டுப்பாட்டு வாரியம் சொல்கிறாங்க, 6 உறுப்பினர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, குழு கட்டுப்பாட்டு வாரியம் ஓகேங்களா. இது இயக்குனர்கள் குழுவில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், தலைமை ஆளுநர் ஆலோசனை குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 4லேருந்து 3 குறைக்கிறாங்க ஒரு பர்சனை. இப்போ இயக்குனர் குழுவில் வந்து இந்த இயக்குனர் குழுவில் வந்து வணிக நடவடிக்கை இந்த வணிக நடவடிக்கைகளை வந்து கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் அரசியல் நடவடிக்கை மேற்கொள்ளும் இந்த சட்டம் வந்து என்ன வழிவகை செய்ததுன்னா, ஒரு ஒரு விதமான இரட்டை ஆட்சி தன்மையை வந்து கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ஆலோசனை குழு நம்ம பார்த்துருந்தோம், இது கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லிட்டு. இப்போ இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து நிர்வாகம் செய்த பகுதிகளை என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் என்று அழைக்கப்பட்டது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்டுப்பாட்டு வாரிய குழு வந்து அரசின் பிரதிநிதியாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஏற்கனவே அந்த ஆலோசனை குழு சொல்லிட்டு இயக்குனர் பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து வணிக குழுவின் அடையாளமாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க 2 கண்ட்ரோலும் வந்து இப்போ அரசு பிரதிநிதி, அவங்க அரசோட டைரக்ட் கண்ட்ரோலில் இவங்க வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் வந்து கட்டுப்பாட்டு வாரியம். பிட் இந்தியா மூலிமா வந்தவங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டத்து மூலிமா வந்தவங்க தான் யாருன்னா குழுக்கள். அவங்க வந்து வணிக குழுவின் அடையாளமாக இயக்குனர் குழு போல் அவங்க செயல்பட்டனர் சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிட் இந்திய திருத்தச் சட்டம் 1786 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருத்தச் சட்ட தேவை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலோசனை குழுவின் முடிவை நிராகரிக்க தலைமை ஆளுநருக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, வழங்கப்பட்டது சொல்லிட்டு அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிட் இந்தியா திருத்தச் சட்டத்தில் வந்து தலைமை ஆளுநராக யார் வரேன்னா, காரன்ஸ் வாலிஸ் பிரபு தான் வந்து நியமிக்கப்படுறாரு. பிட் இந்தியா சட்டத்தில்